Hello all, welcome to our channel Jo Arts and Creatives. இன்னைக்கு நம்ம hand embroidery classல heavy chain stitch எப்படி work பண்றது அப்படினு தான் பார்க்கறோம். அதுக்காக நான் இப்போ ஒரு லைன் draw பண்ணிக்கிட்டேன். அப்புறம் நீடில்ல வந்துட்டு thread கோர்த்து எடுத்துக்கிட்டேன். கிளாத்தோட அடிப்பக்கத்துல இருந்து நீடில பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு பக்கத்திலே திரும்ப ஒரு வாட்டி பஞ்ச் பண்றோம். பஞ்ச் பண்ணிட்டு நம்ம thread கொஞ்சம் கையில பிடிச்சு வச்சிக்கிட்டு பேக் சைடில் வந்து த்ரெட்டோட உள் பக்கமாக நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு வெளிப்பக்கமாக ஒரு சின்னதாக ஒரு லாக் பண்ணி விடுவோம். அப்போ நார்மல் செயின் ஸ்டிச் கிடைக்கும். அப்புறம் ஹெவி செயின் ஸ்டிச் ஆயது கொண்டு நம்ம செகண்ட் செயின் போடுற டைமில் ஃபர்ஸ்ட் பஞ்ச் பண்ணியிருப்போம்னா அதோட கொஞ்சம் பக்கத்தில் திரும்ப நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து ஃபர்ஸ்ட் போட்டிருப்போம்ல ஒரு லாக், அந்த லாக்கில் உள்ளாடி திரும்ப நீடில உள்ளாடி விட்டு வெளியே எடுக்கிறோம். அடுத்த ஸ்டிச் போடுறது எப்படின்னா, நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்க செயினோட பக்கத்தில் நீடில பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் போட்டிருக்க செயினோட உள்பக்கமாக நீடில விட்டு திரும்பவும் அதே இடத்துல திரும்ப கொண்டு வந்து பஞ்ச் பண்ணி உள்ளாடி விடுறோம். அப்போ ஹெவி செயின் ஸ்டிச் கிடைக்கும். நம்ம நார்மலாக பண்ணுற செயின் ஸ்டிச் மாதிரி தான் அது. இது கொஞ்சம் லேயர் வர்றது மாதிரி கொஞ்சம் ஹெவி ஒர்க்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஃபர்ஸ்ட் போட்டிருக்க செயின் ஸ்டிச் உள்ளாடி விட்டு நீடில் வெளியே எடுக்கிற டைமில் கிளாத்தில் படாமல் நம்ம ஸ்டிச்சில் மட்டும் உள்பக்கமாக விட்டு வெளியே எடுக்கிறோம். இதில் லாக் எப்படி போடுறது அப்படின்னா, கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி முடிக்கிற இடத்துல எடுத்துட்டு திரும்ப உள்ளாடி விட்டு நம்ம அடிப்பக்கத்துலேருந்து வெளியே எடுத்துருப்போம். அப்போ த்ரெட்டை கொஞ்சம் அடியில் கையில் விரலில் பிடிச்சி வச்சுக்கிட்டு அதில் நம்ம நீடில் சுற்றி 2-3 வாட்டி சுற்றி எடுத்துட்டு த்ரெட்டை மட்டும் மேலே இழுத்து டைட் பண்ணி விட்டுட்டு நீடில் அடிப்பக்கமாக எடுத்துட்டோன்னா லாக் விழுந்துடும். அப்புறம் கேபிள் செயின் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து த்ரெட்டை ஒரு வாட்டி நீடில் சுற்றிட்டு அது பக்கத்துலேயே ஒரு லாக் பண்ணி கொஞ்சம் தள்ளி கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுக்கிறோம். அதில் நம்ம செயின் ஸ்டிச்சுக்கு லாக் போடுறது மாதிரி பக்கத்தில் ஒரு வாட்டி த்ரெட்டை நீடில் சுற்றிட்டு அதிலையே பஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் பக்கத்தில் திரும்ப வெளியே எடுக்கிறோம் நீடில். இதையே தான் கண்டினியூவாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்ம லாக் போடுறது மாதிரி போட்டுட்டு கொஞ்சம் தள்ளி கிளாத்தோட அடிப்பக்கத்துலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு திரும்ப ஒர்க் பண்ணுறோம். லாக் பண்ணுறதுக்காக நீடில் ஒரு வாட்டி த்ரெட்டை சுற்றி கிளாத்தோட அடிப்பக்கத்தில் பஞ்ச் பண்ணி கொஞ்சம் தள்ளி நம்ம த்ரெட்டோட உள்பக்கமாயிட்டு வெளியே எடுக்கிறோம். இது நம்ம ஒவ்வொரு ஸ்டிச்சும் ஒரே அளவுகளில் போட்டோன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் செயினோட பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணி லாக் போட்டு எடுத்துக்கிறோம். நம்ம ஒவ்வொரு வாட்டியும் செயினுக்கு போடுற லாக் வந்துட்டு நார்மலாக போடாமல் ஒரு வாட்டி நீடில் சுற்றி கிளாத்தோட உள்பக்கமாக பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறோம். அப்புறம் கவுச்சிங் ஸ்டிச் எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்காக ஒரு லைன், ஸ்ட்ரைட் லைன் ஒன்று ட்ரா பண்ணி அதில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக டபுள் கலர் ஷேடிங்கில் த்ரெட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதில் நம்ம கிளாத்தோட லைன் ட்ரா பண்ணியிருக்கிறதுல ஒரு ஓரத்துலேருந்து நீடில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்து ஆப்போசிட் சைடில் நம்ம எந்த இடத்துல முடிக்கிறோமோ அந்த இடத்துல பஞ்ச் பண்ணி முடித்து ஒரு
ஸ்ட்ரைட் ஸ்டிச் போட்டு எடுக்கிறோம். அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் போட்டதோட கான்ட்ராஸ்ட் கலரில் உள்ள த்ரெட் எடுத்து நம்ம கிளாத்தோட அடிப்பக்கத்தில் இருந்து நம்ம ஸ்ட்ரைட் லைன் போட்டிருப்போம் இல்லையா ஸ்டிச், அதோட பக்கத்தில் பஞ்ச் பண்ணி வெளியே எடுத்துட்டு அந்த த்ரெட்டுக்கு மேல் பக்கமாக வந்து மறுபக்கம் திரும்ப கிளாத்தோட அடிப்பக்கத்தில் பஞ்ச் பண்ணி விடுவோம். இது நம்ம ட்ரெஸ்ஸுகளெல்லாம் பார்டர் லைன் மாதிரி கொடுக்கறதுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ட்ரெஸ்ஸில் இருக்கிற கான்ட்ராஸ்ட் கலர் ஏதாவது இருக்கும் இல்லையா, அந்த கலர் யூஸ் பண்ணோன்னா பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். நீங்களும் ஒர்க் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.